வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சனி பகவான் வக்ரம் அடைகிறாரே, அவர் என்ன செய்ய போகிறார், எவ்வளவு நாளுக்கு வக்ரமாகிறார், எத்தனாம் தேதியிலிருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் அவருக்கு வக்ரகதி நடக்கிறது, இப்படிங்கிற சில தகவல்களை ஒவ்வொரு ராசி வாரியாக பலன்களாகவே நாம் பார்ப்போம். முதலாவதாக இவர் எப்பொழுது வக்ரமாகிறார்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதம் 10ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா 26th ஜூலை 2026 வக்ரகதி பெறுகிறார். வக்ர நிவர்த்தி என்பது கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் 10th டிசம்பர் 2024, கிட்டத்தட்ட இடைப்பட்ட 138 நாட்கள் அவர் பின்னோக்கிய பயணம் செய்கின்றார். அப்புறம் இந்த வக்ரகதி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிரத்யேகமாக இந்த சனி பகவான் இதுவரைக்கும் என்ன செய்தார், இனிமேல் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தகவலை சுருக்கமாக இப்போ பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக மேசராசி. இந்த வக்ரம் பெற்றதுனால மேசராசிக்காரங்களுக்கு இப்போ தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் அவர் 7.5 சனியாகவே இருந்தவர் இப்பொழுது 7.5 சனியிலிருந்து விடுபட்டு அவர் 11ஆம் இடத்திற்கு உண்டான பலன்களை கொடுக்க போகின்ற ஆற்றலோடு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார். அப்போ 12ஆம் இடத்துக்கு சனி வருகின்ற போது நிறைய பேர் தூக்கத்தை கெடுத்திருப்பார். நிச்சயமாக சொல்கிறேன், நல்லா தூங்குறவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தூக்கம் கெட்டு போயிடும். ஒன்று வேலை அதிகமாக இருக்கும், இல்லை தூக்கம் வரலேன்னு கம்ப்ளைண்ட் வந்துடும், இல்லை இரவு நேரம் படுக்க போகிற போது வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு நிம்மதி கெடும், இல்லை மறுநாள் என்ன பண்ண போகிறோங்கிற நிம்மதி கெட்டு தூக்கம் கெடும். இப்படி பல கோணங்களில் கடந்த சில மாதங்களாக நிம்மதி கெட்டு தூக்கம் கெட்டு கஷ்டப்பட்டு நொந்து போயிருந்தவர்களுக்கு இந்த 138 நாட்கள் ஒரு விடுதலை கிடைத்தது போல இருக்கும். மேசராசி நேயர்கள் நிச்சயமாக தூங்கி எந்திரிக்கலாம், சந்தோஷப்படலாம், இயல்பாக வாழலாம், இன்பமாக வாழலாம். இப்படிங்கிற அனைத்து செய்திகளையும் இந்த வக்ர சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். அவர் 11ஆம் இடத்துல போய் இருந்ததுனால 11ஆம் இடம் என்பது கெட்டு போகாது, அவருடைய பார்வை தான் பலமாக ஒருத்தரை கெடுக்கும். அப்போ மேசத்தில் இருந்து கொண்டு அவர் பார்க்கின்ற பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கும்பத்திலிருந்து மேசத்திற்கு கும்பத்திலிருந்து பார்த்தாருன்னா 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பார்வையாக இருக்கும். அப்போ பெற்றோர்கள், பெரியோர்கள், உறவாளிகள் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க விஷயத்தில் ஒரு கல்யாண விஷயமோ, ஒரு நல்லதோ, ஒரு படிப்பு விஷயமோ, அடுத்த கட்டத்திற்கு இவங்களுக்கு என்ன செய்யலான்னு யோசிக்கின்ற விஷயங்கள்லையோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பிள்ளைகள் விஷயத்தில் முடிவெடுக்கிறதுல கவனமாக இருக்கணும். ஆனால் எந்த முடிவெடுத்தாலும் அந்த முடிவுக்கு இப்போ செய்ய வேண்டிய காரியத்திற்கு தேவைப்படுகின்ற பணபலம் உங்களுக்கு வந்துடும். 11ஆம் இடத்துல சனி இருப்பது என்பது சால சிறப்பு. 3, 6, 11 சனி செவ்வாய் வீற்றிருக்க முடிசூடா சக்கரவர்த்தின்னு பேர். அப்போ 11ஆம் இடத்துல சனி இருப்பது என்பது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் குறைபாடுகள் இல்லை. ஆனால் குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், பூர்வீகத்துக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, பிள்ளைகள் முடிவுகள் எடுக்கிறது, இதில் எல்லாம் சற்று அதிக கவனம் வச்சுக்க வேண்டியது கட்டாயம். இதில் கூடவே நீங்கள் கூட மேசத்தில் பிறந்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த வயதுடையவர்களாக இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சளி தொல்லைகள், காய்ச்சல், இருமல், இப்படி அதாவது வந்துட்டு போகிற விஷயந்தான் பிடிச்சிக்கிட்டு விடாது உங்களை. இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூட இந்த 138 நாட்களில் இருக்கும். இவைகளை எப்படி கடைப்பிடிக்கிறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத மருத்துவ சக்தியோ, அமைதியாக இருப்பதோ, நிதானமாக இருக்கிறதோ, இதை வச்சு நீங்கள் கடைப்பிடிச்சு தேறி வரலாம். மற்றபடி பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வக்ரச்சனி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அவர் 11ஆம் இடத்தில் இருந்தார், இப்பொழுது 10ஆம் இடத்திற்கு உண்டான ஆதிபத்தியத்தை பெறுகிறார். அப்போ 10ஆம் இடத்துல போய் 9க்கு அதிபதி சனி 10ல் உட்காருவது நல்லதான்னு கேட்டால் 10ஆம் இடம் பாதிக்கப்படாது. ஆக நீங்கள் ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் கண்டிப்பாக அதில் பாதகம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா, இப்போ தான் சரியான நேரம், தாராளமாக ஆரம்பிச்சுக்கலாம், ரன் பண்ணி பாருங்கள். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கர்மகாரியத்தை குறிக்கக்கூடியது. நீங்கள் உங்களுடைய கொடுக்கப்பட்ட பணிகளில் 100% இன்வால்வ் ஆகி வேலை செஞ்சு ரிசல்ட் காட்ட வேண்டிய பொறுப்புகள் சுமந்தப்படுகிற காலம். 10ஆம் இடத்துல சனி இருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கொஞ்சம் நேர காலம் பார்க்காம வேலை செய்யணும், நிறைய பொறுப்புகள் கூடும், நிறைய பாரமான விஷயங்கள் உங்கள் மேலே திணிக்கப்படும்.
என்ன செஞ்சாலும் பத்தலை அப்படிங்கிற மாதிரி உங்களை குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. உங்களை சும்மாவாவது டென்ஷன் பண்ணி தூண்டி விட்டு எமோஷனல் ஆக்கி பேச வச்சு இப்படிங்கிற தன்மைகள் உருவாகும். இதில் எல்லாம் முடிஞ்ச மட்டும் சபை நாகரிகம் கருதி நீங்கள் அமைதியை கடைப்பிடித்து உங்கள் ரிசல்ட்டை காட்ட வேண்டியது கட்டாயம். இதேபோல் அந்த சனி பகவானுடைய பார்வை என்பது ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் படிக்கின்ற இடபராசியில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த பாட புத்தகத்து மேலே இந்த 138 நாட்கள் வெறுப்பே வரும். டீச்சருக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகலை, இல்லை வீட்டில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒத்து போகலை, ஏண்டா இந்த பாட புத்தகத்தை சுமக்கிறோங்கிற மாதிரி வெறுப்பாக இருப்பாங்க. அதே போல் உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். குறிப்பாக தாயின் உடல்நிலைகளில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளணும். அம்மா இப்போ 50 வயசு 55 வயசு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முட்டி வலி, முழங்கால் வலி, மேல் வயிற்று பிரச்சனைகள், இருதய கோளாறுகள், இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் இந்த 138 நாட்களில் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் காட்டக்கூடியவராக இருக்கிறார். இதை விட இன்னும் கூட ஒன்று சொல்லணும். அவர் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால, ஏன்னா வக்ரம்னு சொன்னாலே அவர் கும்பத்தில் இருக்கிறதா தான் அர்த்தம் எடுத்துக்கணும். அப்போ அவர் 10ஆம் பார்வையாக ரிஷபத்திற்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலும் நிதானம் தேவைப்படும். கணவனுடைய அல்லது மனைவியினுடைய உடல் நலத்தில் பாதகம் இல்லாமல் பார்த்துக்கணும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் பொறுமையை கையாளணும். இப்படிங்கிற சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் கண்டு கொண்டீர்களானால் உறுதியாக இந்த வக்கரச்சனி இந்த 138 நாட்கள் உங்களை பெருசாக படுத்தாது, பயப்பட வேண்டாம். மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுனத்துக்கு வக்கரச்சனியாக இருக்கக்கூடியவர் கும்பத்தில் அமர்வது போல் எடுத்துக்கொண்டால் 9ஆம் இடத்தில் அமர்கிறார். இந்த 9ஆம் இடத்திலிருந்து கொண்டு அவர் 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் இப்பொழுது கொஞ்சம் லாபங்களை இறுக்கி பிடிக்கிறதுக்கு கற்றுக்கணும். செலவுகளை குறைக்கணும். எதன் மூலமாக பைசா வீட்டுக்கு வரலை, எதன் மூலமாக கம்பெனி கொஞ்சம் தடுமாறுது, எப்போ நம்ம இந்த வட்டியை கட்ட போகிறோம், மசலை கட்ட போகிறோம், இப்படிங்கிற விஷயங்களில் பைசா விஷயத்தில் இப்போ மிதுனத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப கரார் பேர்வழிகளாக மாறணும். அதுக்கு முதல்ல உங்கள் பர்சனல் செலவுகளை நீங்கள் குறைச்சா தான் மற்றவங்க உங்களை பார்த்து குறைக்க முடியும். அதே போல் இந்த காலகட்டத்தில் வாகனங்கள் வச்சுருந்தா வெட்டி செலவு, வீண் செலவு வரும். சில நேரத்தில் இன்சூரன்ஸ் போடாமல் விட்டுருவீங்க, ஃபைன் கட்டுவீங்க. இப்படிப்பட்ட தன்மைகள் கூட இந்த காலகட்டத்தில் வருவது இயற்கை. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன் சகோதரர்கள், வயதில் மூத்தவர்கள், வேலை பார்க்குற இடத்துல மூத்த அதிகாரிகள், இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதன் மூலமாக பயப்படவும் வேண்டியதில்லை. சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றங்கள் கிடைக்கும், தூரங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும், பயணங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த விவசாயம் பண்ணக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இயற்கை தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இலகுவான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கம் வரக்கூடியதாக இருக்கும். இதே பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு 3ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் முயற்சிகளிலே தொய்வு ஏற்படக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் பாடுபட்டது, கஷ்டப்பட்டது, முயற்சி பண்ணதெல்லாம் வேற. இப்போ பார்த்தீங்கன்னா அதே நபர் அதே மாதிரி வேலை செய்கிறீங்களே தவிர அந்த உள்ளார்ந்த ஒரு இஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு நீங்கள் ஜெயிக்கணுங்கிற அந்த வேகம் விவேகம் என்பதில் இப்பொழுது கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடியதாகத்தான் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தெரியும். ஆனாலும் எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரிகள் இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்ப்பதற்கோ அல்லது உங்களை விட்டு விலகிச் செல்லுவதற்கோ, நீங்கள் அதிலிருந்து விலகி வெளியில் வர்றதுக்கோ இப்படிப்பட்ட தன்மைகளும் வாய்ப்புகளும் அபூர்வமாக உங்களுக்கு இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் பகையாளிகளாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் விலகி போவாங்க. கோர்ட்டு, வழக்கு, கச்சேரின்னு அலைஞ்சவங்க கூட இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்து பேசி பிரச்சனையை தீர்த்துக்க போகிறீங்க. சொந்த பந்தங்களின் மூலமாக வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொல்லாப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு அகலப்போகுது. இப்படி பல ரூபங்களில் உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் நன்மையும் தீமையும் கலந்து செய்யக்கூடிய கோணத்தில் வக்ரகதி ஆகிறார். கடகராசி நேயர்களே, இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவானின் வக்ரகதி என்பது மீண்டும் அட்டமத்து சனியை நினைவுபடுத்துகிறது. அப்போ அட்டமத்து சனியில் கடந்த 2.5 வருஷம் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம். உடம்பால், மனசால், வருமானத்தால், சொந்த பந்தத்தால், வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி உறவால், வேலை பார்க்குற இடத்துல யாரையும் நம்ப முடியல. நான் என்ன செஞ்சாலும் எனக்கு கெட்ட பேர், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் ஓட்டாண்டியை போயிட்டேன், அப்பவும் கெட்ட பேர், இதுக்கு மேலே என்ன சார் பண்ணுறது, இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்ததையெல்லாம் கொட்டி கொடுத்தும் கூட நல்ல பேர் எடுக்க முடியாத கஷ்டங்களை அனுபவித்த கடகராசி நேயர்களுக்கு
மீண்டும் அதே போல ஒரு 138 நாட்கள் இந்த சனீஸ்வர பகவான் அட்டமத்து சனிக்கு உண்டான எஃபெக்டை கொடுக்க போகிறார். இப்போ நீங்கள் ரெடியாக இருக்கணும். எப்படின்னு தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்தா வச்சுட்டு போ, கொண்டுட்டு போ, கொடுத்தா கொடுக்காட்டி போ, என்ன நடந்துட போகுது, 138 நாட்களில் உலகமே மாறிட போகுதா என்ன? இப்படி புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நீங்கள் உங்களை கூலாக கொண்டு போகிறது கற்றுக்கணும். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகிறோம்னா, இந்த சனி பகவான் அவருடைய பார்வையின் காரணத்தால் 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே உங்கள் மதிப்பு கொஞ்சம் குறையும், அல்லது நீங்கள் இதுவரைக்கும் செஞ்சதுக்கு பேர் புகழ் இல்லைங்கிறது கட்டாயம் தெரியும். கொடுக்கல் வாங்கல் தடுமாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு கொடுக்க வேண்டியவன் ஒழுங்காக கொடுக்கல, அதனால் நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்கல, ஆனால் நீங்கள் ரொம்ப மனசை புழுக்க வச்சுக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூட இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருப்பதை உணர முடியும். இதே போல கடகத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்தையும் சனி பார்க்கின்ற காரணத்தால் பிள்ளைகளின் வளர்ச்சி, பிள்ளைகளின் வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு நாம் செய்கின்ற காரியங்கள், கரணங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்கணும். அவங்களோட ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் ஒரு துணி கூட எடுத்து கொடுக்காதீங்க. அவங்களோட சந்தோஷத்துக்காகத்தான் நீங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கட்டாயப்படுத்துவது, திணிப்பது, திருத்துவது, முரட்டுத்தனமாக டீல் பண்ணுறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமையாக இன்பமாக வாழ கற்றுக்கொண்டால் மிகச் சிறப்பம்சம் கண்டிப்பாக உண்டு. இன்னும் சில பேருக்கு பார்க்குற போது செய்கின்ற தொழில்களில் கூட இடைஞ்சல்கள் வரும். நீங்கள் ஒரு அரசு ஊழியர் இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இடங்களில் கூட உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்தது போல தான் இப்போவும் வேலை பார்க்குறீங்க. ஆனால் மேலதிகாரிகளின் குடைச்சல் குத்தல் எல்லாம் வரும். உங்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் எதிர்பார்ப்பாங்க, குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு 138 நாட்களுக்கு தூக்கி போட்டுட்டு நிம்மதியாக வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு போக கற்றுக்கணும். சிம்மராசி நேயர்களே, இந்த சிம்மராசி நேயர்களுக்கு கூட கண்டகச்சனியின் காலகட்டத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அப்படிப்பட்ட காலச்சூழல் இப்பொழுது திரும்ப ஒரு 138 நாட்களுக்கு வந்திருக்கு. அப்போ இந்த கண்டகச்சனி என்று சொல்லக்கூடியது என்ன பண்ணும்? உடல் நலத்தை கெடுக்கும், மன நிம்மதியை கெடுக்கும். எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு தெரியல, யாரை நம்புறது, யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட கொடுத்து வைக்கலாம், எது நல்லது எது கெட்டது அப்படின்னு எதையும் தெரியாத ஒரு மனக்குழப்பத்தை, ஒரு மாய சிந்தனைகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. அப்போ இதிலேருந்து விடுபடுவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ரகசியம்தான். இந்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். எது எப்படியாவது போயிட்டு போகட்டும், எக்கேடு கெட்டு போகட்டும், நானாக இருந்துட்டு போகிறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன், என்னை திட்டுறீங்களா திட்டிக்கோங்க, வாழ்த்துறீங்களா வாழ்த்திக்கோங்க. இப்படி நீங்கள் உங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. இதை விடுத்து நான் என்ன பண்ணேன், நான் இப்படித்தானே பண்ணேன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண போனீங்கன்னா பேசி மாளாது, அப்பவும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, உங்களை சுற்றி நல்லவங்க இல்லை. இப்படிங்கிறத நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம். இதில் கூடவே இந்த சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிற காரணத்தால் கொஞ்சம் நீங்கள் உடல்நிலைகளிலும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக சொல்ல போகிறோன்னா, ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட சிம்மத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் கொஞ்சம் யூரின் ட்ராக்கு, மோஷன் ட்ராக்கு, வயிற்றுக்கோளாறு, குடல் வியாதி, ஏப்பம் வர்றது, பசியின்மை, இப்படிப்பட்ட தொல்லைகள் கூட இந்த 138 நாட்களில் கிட்டத்தட்ட சொல்லணுன்னா ஒரு ஆடி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 26 ஜூலையிலிருந்து ஆரம்பிக்கும். இது 10th டிசம்பர் வரைக்கும் தொடரும். உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது கட்டாயம். இதே போல் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு 9ஆம் இடத்தையும் அந்த சனி பார்க்குறாரு. கோயிலுக்கு போனால் கூட தரிசனம் ஒழுங்காக கிடைக்கல சார், நான் ஒருத்தர் தேடி போனேன், அப்போ தான் அவர் வீட்டை விட்டு போனாருன்னு சொல்கிறாங்க, உண்மையாக பொய்யான்னு தெரியல, இப்படி எல்லாமும் நடக்கும் நாட்டில். இப்படி என்று சந்தர்ப்பம் பிசகுகிற வாய்ப்புகளாக நிறைய இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இப்படிப்பட்ட அனைத்து தருணங்களும் உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும், இம்சப்படுத்தும், தொல்லப்படுத்தும். ஆனால் இதையெல்லாம் ஒரு 2.5 ஆண்டுகள் கடந்து வந்த நீங்கள் இந்த 138 நாட்களை மிக எளிதாக ஈஸியாக கடந்துட முடியும். இதற்கு தேவை சற்றே பொறுமையாக இருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். மற்றவர்கள் செய்வதை வேடிக்கை பாருங்க. நீங்கள் போய் ப்ரூஃப் பண்ணி காட்ட வேண்டாம். நிம்மதியாக இருக்கிறது எப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்தீங்கன்னா நிச்சயமாக பெரிய துன்பம், துக்கம், துயரம் எதுவும் இல்லை. கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அவர் போய் 7ஆம் இடத்தில் இருந்தார். கண்டகச்சனியாக கடந்த ஒரு 5-6 மாதங்கள் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அங்கிருந்து புறப்பட்டு வக்ரகதி அடைகின்ற காரணத்தால் அவரை கும்பத்தில் வைத்து பார்த்தோமானால் 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார்.
மிக மிக ஒரு யோகமான பகுதியை 138 நாட்கள் தொட்டு கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை தொட்டாலும், எதை நினைத்தாலும், எதை செய்தாலும் அத்தனையும் உங்களுக்கு லாபகரமாக, எந்த பிழையும் இல்லாமல், எந்த குறைகளும் இல்லாமல், நட்டம் இல்லாமல், சூப்பர்னு சொல்லுகிற அளவிற்கு உங்கள் முன்னேற்றத்திற்கு அடித்தளம் போடுகின்ற சனீஸ்வர பகவானாக இவர் வந்து அமருகிறார். 6ஆம் இடத்துல சனி இருப்பது உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு யோகம். காதல் 6ஆம் இடத்தில் கடினமாம் தீக்கோள் நின்றால் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு ஜாதக அலங்காரத்தில். நீங்கள் நினைச்சதை செய்யலாம். உங்களுக்கு எதிரிகளே இல்லை. யாரென்று தெரியாதவர்களெல்லாம் நண்பர்கள். இறைவனே உங்கள் பக்கத்திலிருந்து உங்களுக்கு தோழமையாக இருப்பார். இப்படிப்பட்ட அனைத்தும் உண்டு. ஒன்னே ஒன்று, 3ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும், உழைக்கணும். உழைப்புக்கு பஞ்சமில்லாமல் பாடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய வெற்றிகளை தொட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. அது மாதிரி அவர் 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் கொஞ்சம் கச்சமுச்சான் இருக்கிறதெல்லாம் இப்போ கொஞ்சம் சரி வரும். 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால சில பேர்களுக்கு தலைபாரம், தலையில் கோளாறு, ஏதாவது அடிபடுறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். காலபுருஷனுக்கு முதல் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால நீங்கள் மதிப்புக்குரியவராக, மரியாதைக்குரியவராக, ஒரு பெரிய இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய, பெருமை புகழ் படைக்கக்கூடிய இந்த தருணங்கள் நிறைய இருக்கிறத நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டியது கட்டாயம். இதே போல் 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால கொஞ்சம் அதிக வேலை இருக்கும், அதிக நேரம் பாடுபட வேண்டியது இருக்கும், தொழில் ரீதியாக ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும். விற்கிறது, வாங்கிறது, கொடுக்கறது, கடனை கட்டுறது, இப்படிப்பட்ட பல ரூபங்களில் உங்கள் வாழ்க்கை சக்கரம் மிக வேகமாக சுழலக்கூடிய வாய்ப்புகள் வரும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிமையை கொடுக்கக்கூடிய 138 நாட்கள். தாராளமாக உழைத்து வெற்றி பெறுங்கள். மிகச் சிறப்பானது ஒரு காலச்சூழலை சந்திக்கலாம். துலாம் ராசி நேயர்களே, இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்தது மாதிரி அர்த்தம். 6ஆம் இடத்தில் இருந்தார் சில மாதங்கள். இப்பொழுது வக்கரம் பெற்றுட்டாலே அவர் பின்னோக்கிய பயணம் கும்பத்திற்கு வந்துட்டாருன்னு எடுத்துக்கிட்டா, கும்பத்தில் இருந்து கொண்டு அவர் செய்கின்ற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். 5ஆம் இடம் என்பது இருக்கின்ற இடம் மிகச் சிறப்பை கொடுக்கும். உங்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக, அல்லது பயணங்கள், நீண்ட தூரத்து பயணங்கள், கோயில் குளங்களுக்கு போகிறது, குலதெய்வ வழிபாடு, ஊரில் ஏதாவது ஞாபகார்த்தமாக ஒரு காரியம் பண்ணுறது, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, தான தர்மங்கள் பண்ணுறது, இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலும் இந்த சனி பகவானுடைய வக்ர பலன் என்பது உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக நிச்சயம் உண்டு. ஆனால் அவருடைய பார்வையின் முதல் பார்வை மேசத்தை பார்க்கறதுனால காலபுருஷனுக்கு முதலிடம், அதுவும் உங்கள் மனைவி ஸ்தானம் அல்லது கணவன் ஸ்தானத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் உடல்நிலைகளிலே யாருக்காவது ஏதாவது ஒரு கொஞ்சம் பிழை ஏற்பட்டாலும் நீங்கள் உடனடியாக மருத்துவம் பார்க்கணும். தள்ளி போடக்கூடாது, நாளைக்குன்னு சொல்லக்கூடாது, பணம் போகுதுன்னு பார்க்கக்கூடாது. ஆக முறையானபடி முறையான நேரத்தில் முறையான மருத்துவரை சந்தித்து கொள்ள வேண்டியது கட்டாயம். பயப்பட வேண்டாம். இப்படி நிகழ்ந்தால் நீங்கள் அதுக்கு உட்படுத்திக்கோங்க. அது மாதிரி 3ஆம் இடம் இளைய சகோதர வர்க்கத்தை குறிக்கக்கூடிய இடம். உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இதுவரைக்கும் இருந்து இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். ஆனால் வரவுகளும் இல்லை. இப்போ நியூட்ரல் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுடைய சனீஸ்வர பகவானின் பார்வை என்பது நேரடியாக அவர் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த லாபங்களும் கொஞ்சம் உழைப்புக்கு தகுந்த லாபங்கள் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுகிற மாதிரி இருக்கும். இந்த லாபங்களை பொறுத்தளவு இன்று வரலையே தவிர வரவேண்டிய நேரத்தில் வந்தே தீரும். பெரிய கவலைகள், குறைகள், குற்றங்கள் பட வேண்டாம். நிச்சயமாக உழைப்பை தொடருங்கள், வெற்றி கிடைக்கட்டும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, இந்த சனி பார்க்கறதுனால கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போனாலும் நீங்கள் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் கவனமாக பேசுங்க, எதையும் கவனமாக செய்யுங்க, சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க, சுத்தபத்தமாக இருக்க கற்றுக்கோங்க. எது எப்படி நடக்கணுமோ அந்த இயல்புப்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நெருக்கடி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க. இப்படிங்கிற சில நிலைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டீர்களானால் துலாத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வக்கரச்சனியினால் குறிப்பாக இந்த 138 நாட்களில் மிகப்பெரிய அதலபாதாள வீழ்ச்சி இல்லை. கவனக்குறைபாடுகளால் கஷ்டப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய நிலைகளை நீங்கள் தொட்டுவிட வேண்டாம். சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். விருச்சக ராசி நேயர்களே, இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான்
5ஆம் இடத்தில் இருந்தார். இப்போ வக்ரகதி ஆகிறதுனால ஒரு 138 நாட்களுக்கு அவர் 4ஆம் இடத்திற்கு உண்டான பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு பலன் செய்கின்ற காரணத்தால் அவரை பொறுத்தளவு குறிப்பாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிகச் சிறப்பை கொடுப்பார். வீடு மனை கார் வாகனம் வாங்க காத்திருப்பவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் குதூகூலங்கள் கிடைக்கும். நிச்சயமாக இந்த வருடத்தில் இந்த சனியின் வக்ரம் என்பது உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்க போகிறது. படிக்கின்ற பிள்ளைங்க வீடு வாங்குறவங்க சிறப்பாக நீங்கள் வாங்கி செட்டில் ஆகலாம். அதே மாதிரி அவருடைய பார்வையினால 6ஆம் இடம் பார்க்கப்படுகின்ற காரணத்தால் இதுவரைக்கும் இருந்த எதிரிகள் ஒழிவார்கள். கடன்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தூரத்து பயணங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடமாற்றங்கள் கிடைக்கும். வேறு பதவிகளுக்கு வேறு இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் அநேகருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையே செய்து கொண்டிருந்தவர்களுக்கு சுய தொழில் சொந்த தொழில் லாபங்களை கொடுக்கும். புதிய கிளைகளை துவக்குகிற வாய்ப்புகள் கிடைக்கும். கூட 10 பேருக்கு வேலை கொடுக்கலாமாங்கிற யோசனைகள் வரும். நிலப்புல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடியதாக வந்து சேரும். உடன்பிறப்புகள் உற்றார் உறவுகள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒத்தாசைகள் வந்து சேரும். இதே போல சனி பகவானுடைய அடுத்த பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் செய்கின்ற இடங்களில் வேலை செய்கின்ற இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக வண்டி வாகனத்தை வச்சு இயக்கிறவங்க, அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இப்போ நீண்ட தூரத்து பயணங்கள் பண்ணுறவங்க, இரவு நேர பயணங்கள் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் உடல்நிலைகளில் கருத்தாக இருந்துக்கணும். யார் மேலேயாவது பழிய போடுறதுங்கிறது இந்த காலத்தில் செல்லாது. இது கூடவே ராசியையும் சனி பார்த்து கொண்டிருக்கிறதுனால டென்ஷன் ஆகிறது, எமோஷனல் ஆகிறது, யாரையாவது குறை சொல்கிறது, என்னவாவது காரணம் தேடி மற்றவங்க கூட சண்டைக்கு போகிறது, இதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்துங்கள். உங்களுடைய களத்தை சரியாக வைத்து கொள்ளுங்கள். உறுதியாக இந்த சனி பகவானை பொறுத்தளவு கடன் படுவது, வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, உங்களை நீங்கள் வளர்த்துக்கிறது, கோயில் குளங்களுக்கு போகிறது, பேர் புகழ் வாங்கிறது, அவார்டு ரிவார்டு வாங்கிறது, இப்படிப்பட்ட அனைத்து தன்மைகளுக்கும் உண்டான மொத்த பலனையும் செய்து கொடுப்பார். ஆனால் உங்களுடைய மனசை சரியாக வச்சுக்கணும். வம்பு தும்புக்கு போகக்கூடாது. யாரையும் வம்புக்கு இழுக்கக்கூடாது. நேரத்தை வெட்டியாக வீணாக செலவழிக்கக்கூடாது. பைசாவை வெட்டியாக செலவழிக்கக்கூடாது. இப்படிப்பட்டதையெல்லாம் சற்று கண்டு கொண்டீர்களானால் நிச்சயமாக பெரிய தாக்கம் என்பது இருக்க வாய்ப்புகள் இல்லை. தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு. இதுவரைக்கும் கடந்த சில மாதங்களாக அவர் 4ஆம் இடத்தில் இருந்தார். இப்பொழுது வக்ரகதி பெற்று ஒரு 138 நாட்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு பலன் செய்ய காத்திருப்பது போன்ற ஒரு அரிய வாய்ப்பு. இந்த 3ஆம் இடத்துல சனி வருகிற போது பொதுவாகவே சொல்லுவாங்க, சனியும் செவ்வாயும் 3, 6, 11 இருந்துட்டா முடிசூடா சக்கரவர்த்தின்னு சொல்கிறது உண்டு. அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தோல்வியே இல்லாத வெற்றிகளை கொண்டாடக்கூடிய பகுதியாக இருக்கும். அப்போ இந்த 138 நாட்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற அனைத்து காரியங்களும் கனகச்சிதமாக வெற்றி பெறக்கூடிய காலச்சூழல் உருவாகும். போட்டிகளின்றி நீங்கள் பொறாமை இல்லாமல் ஈஸியாக டெவலப் ஆக போகிறீங்க. உழைப்பு எப்படி உழைக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி முடிவெடுக்கணும், எப்படி ரிஸ்க் எடுக்கணும், எப்படி வேலை பார்க்கணும், இப்படிங்கிறது மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்க போகிறீங்க. உடன்பிறப்புகள் உற்றார் உறவுகளுக்கு மிகப்பெரிய அரியதொரு வாய்ப்புகள் வழங்கப்படும். உடன் பிறந்தோர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும். இன்னும் சொல்லப்போனால் இடமாற்றங்கள், பயணங்கள், இந்த புதுசாக வேலை தேடுறவங்க, புதுசாக ஊர் விட்டு ஊர் போகிறவங்க, புதுசாக வெளிநாட்டுக்கு போகிறவங்க, இப்படிப்பட்ட தன்மைகளில் வாழக்கூடியவர்களுக்கு கூட அரிய அற்புதமான வாய்ப்புகள் தொடரும். அதுபோல் அவருடைய பார்வை என்பது 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் செலவுகள் குறைக்கப்படும். வரவுகள் கூடும், செலவுகள் குறையும். இதே போல் இந்த சனி பகவானை பொறுத்தளவு அயன சயன புகழ் போகபாகியம்னு சொல்லி உங்களை நீங்கள் என்ஜாய்மெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது நேரம் இல்லை. பொறுப்பாக வாழ்கிறது, ரொம்ப சாதிக்க துணிவது, இப்படிப்பட்ட அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கம் உண்டு. பெற்றோர்களில் குறிப்பாக தகப்பனாரின் உடல்நிலையை சற்று கவனமாக பார்த்துக்கணும். இந்த பெரியப்பா, சித்தப்பா, சொந்த பந்தங்கள், தாயாதி வர்க்கங்களிலிருந்து ஏதாவது கெட்ட செய்திகள் வருவதற்கு கூட இந்த 138 நாட்களில் ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. அதே போல் இந்த சனி பகவானுடைய பார்வையினால் பிள்ளைகளின் மூலமாக வரக்கூடிய தகவல் அல்லது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மன நெருக்கடி, இவைகளிலெல்லாம் சற்று நிதானத்தை கடைப்பிடிங்க. ரொம்ப அட்வைஸ் பண்ணுறது, ரொம்ப வழிகாட்டுறது, அவங்கள ரொம்ப தூக்கி சுமக்கிறது, எல்லாரும் 300 வருஷம் யாரும் வாழ போகிறதில்ல, அவங்கவங்க பொழப்ப அவங்கவங்க பார்க்கட்டும் அப்படின்னு விட்டு பிடிக்கணும். நீங்கள் எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்கிறது, எல்லாத்துலேயும் அவங்களை திருத்துறது, மாற்றுறது அப்படிங்கிறது சில நேரங்களில் உங்களுக்கு பகைமை பாராட்டக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு பக்கம் புரிந்து கொள்ள, ஒரு பக்கம் தெரிந்து கொள்ள, சாணக்கியத்தனமாக நடந்து கொள்ள, இப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட கணக்குகளை போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த 138 நாட்கள் பெரியதொரு தொல்லைகள் எதுவும் இல்லை. மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த சில மாதங்களாக 7.5 சனி முடிஞ்சு போச்சுன்னு ஒரு சுபமான ஒரு சந்தோஷமான செய்தியை கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த வக்கரச்சனி ஏற்பட்ட காரணத்தால் மீண்டும் 7.5 சனிக்கு உண்டாகக்கூடிய எஃபெக்டை இப்போ நீங்கள் திரும்ப அனுபவிக்க போகிறீங்க. ஒரு 138 நாட்களுக்கு இது இருக்கும். 26/7/2026 10th டிசம்பர் 2026 வரைக்கும் இந்த பலன்கள் 138 நாட்கள். மீண்டும் ஒரு 7.5 சனி நடந்தால் எப்படி இருக்குமோ இதை உணர்ந்து தெரிந்து அதற்கு தகுந்தபடி உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது கட்டாயம். மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதனே சனி பகவானாக இருக்கிறதுனால மிகப்பெரிய துன்ப துக்க துயரங்கள் ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டாம். ஆனால் அவர் பார்க்கின்ற இடங்கள் பாதிக்கப்படுகின்ற காரணத்தால் உங்களை பொறுத்தளவு குறிப்பாக இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு இப்போ கொஞ்சம் மனசுக்குள்ள விரக்தி மனப்பான்மைகள், கோப குணங்கள், படிப்பதற்குண்டான வெறுப்புத்தன்மைகள், பெற்றோரோடு உற்றாரோடு அல்லது டீச்சரோடு ஒத்துப்போகாத ஒரு மனப்பக்குவமற்ற ஒரு பரிபாலனங்கள் இதெல்லாம் இப்போ வர ஆரம்பிக்கும். இந்த சகோதர வர்க்கம்னு சொல்லக்கூடிய இளையவர்கள் மூலமாக உங்களுக்கு தொல்லைகள் வரலாம், அல்லது உங்கள் கருத்துக்கள் அவர்களுக்கு எடுபடாமல் போகலாம், விலகி போகலாம். இப்படிப்பட்ட நியதிகளை சற்றேற பொறுத்தருள வேண்டும். இதற்கு போய் வம்பு வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஏதாவது வாதங்கள் வம்பு வழக்கு ஏற்பட்டால் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதோ அப்படி இப்படியெல்லாம் பண்ணிக்காமல் உங்களுக்குள்ளே தீர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இவங்களை பொறுத்தளவு மகரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ரொம்ப சிறப்பாக ஒரு மாதிரியாக ஐஸ் வச்சு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது கற்றுக்கணும். மற்றபடி மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய பாதகம் இல்லை என்றாலும் சற்று கவனமாக அவங்கவங்க பொழப்ப பார்க்கட்டும்னு விட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதும் 7.5 சனி தான். ஏற்கனவே 7.5 சனி நடந்துகிட்டு இருந்தது. இப்போ ஒரு வக்ரகதி ஆகிறதுனால ஜென்மச்சனிக்கு உண்டான பலன்கள் நடக்கும். இந்த ஜென்மச்சனிக்கு உண்டான பலன்கள் வருகிற போது புத்துணர்ச்சியாக நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பார்க்கலாம், உங்கள் கடமை என்னவோ அதை செய்யலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை பார்க்கலாம், கடன்களை கட்டலாம், வரவுகளை வரவு வைக்கலாம், தொழில் துவங்கலாம், தொழில் செய்யலாம். இதெல்லாம் ஒன்றும் நிறுத்திக்காதீங்க. நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே போங்க. என்ன ஒரு சில இடங்களில் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்தை சனி பார்ப்பாருங்கிறதுனால கொஞ்சம் முயற்சிகளில் தொய்வு ஏற்படும். நாளைக்கு பார்த்துக்கலாம், மறந்துட்டேன், என்ன பண்ணுறது, ஐயோ ஃபோன் பண்ணாமல் விட்டுட்டோமே, இப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் சம்பவங்கள் உங்களை சுற்றி வரும். இதற்கு இடம் கொடுத்துக்கூடாது. ஒரு நாளைக்கு இத்தனை வேலை பார்க்கணுன்னா ஒரு பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் வச்சு ஒவ்வொன்றா டிக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கச்சிதமாக இருக்கும். இந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. 7.5 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. அதுபோல் சகோதர வர்க்கத்தின் மூலமாக ஏதாவது பிழைகள், பேச்சுவார்த்தைகளில் கோளாறுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இஎன்டி ட்ரபிள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் கொஞ்சம் வரும். இதையெல்லாம் நம்ம சமாளிச்சுக்கிட்டு போயிடலாம். அதுபோல் இந்த சனி பகவானை பொறுத்தளவு உங்களுக்கு கும்பத்துக்கு 7ஆம் இடத்தையும் சனி பார்ப்பார். இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கணவன் மனைவி குடும்ப உறவுகள். கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும், நடிச்சுக்கிட்டு போயிடணும். இதை விட இன்னொரு இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். சண்டை கிண்டை போட்டுக்காதீங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் சந்தேகம் கொள்ளாதீங்க, என்னமோ நடக்குது அப்படிங்கிற அபிப்பிராயத்துக்கு போகாதீங்க. பகலில் கூட இருந்தாலும் கூட பயணம் பண்ணுகிற போது கூட ஒருத்தர் கூட்டிகிட்டு போங்க. இரவு பயணங்கள் முடிஞ்ச மட்டும் தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச மட்டும் லாங் டிரைவ் பண்ணுறதை விட்டுடுங்க. 2 வீலர் ஓட்டுறது முடிஞ்ச மட்டும் குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி இப்படியெல்லாம் இருந்தால் டாக்டரை பார்த்துக்கோங்க. ஓய்வெடுங்க, ரெஸ்ட் எடுங்க. இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கணும். செய்கின்ற தொழிலில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க, வழக்கம் போல் பாடுபடுவீங்க, எல்லாம் கரெக்டு. ஆனாலும் பேர் புகழ் இல்லை, உங்களை யாரும் பாராட்ட தெரியல, பாராட்ட மாட்டேன்றாங்க. இப்படிங்கிற ஏதோ ஒரு குறைபாடுகள் என்பது இந்த காலகட்டத்தில் இந்த வக்கரச்சனியின் காரணமாக 138 நாட்களுக்கு ஏதோ உங்களை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க, என்னாக போதும் தெரியல, நானும் போகிறேன் வாரேன் இப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மை தொழில் பண்ணக்கூடிய இடங்கள்ல இருக்கும். இது சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கடன் பட வேண்டியது இருக்கும். பற்றாக்குறை வரும், பணப்பற்றாக்குறை வரும். நீங்கள் சப்ளை பண்ண இடத்துலேருந்து உடனடியாக காசு வராது, இல்லை இப்போ உங்கள் ஜாமான் ஒழுங்காக போய் சேராது, டேமேஜ் ஆகிடும். இப்படிங்கிற சில துன்பங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே 4 மாதம்தான். 138 நாட்கள் தாக்கு பிடிக்க முடியும். மீனம் ராசினியர்களே, இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் என்பது ஏற்கனவே 7.5 சனி ஜென்மச்சனியாக இருந்தது. இப்போ வக்ரகதி ஆகிறதுனால அவரை போய் விரயச்சனின்னு எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதாக பொருள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பாதகம் இல்லை.
செலவுகள் குறையும், வரவுகள் பெருகும், எல்லா பிரச்சனையும் கட்டுக்கடங்கி இருக்கும். உங்களை நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சொந்த வலிமையின் காரணமாக எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. வாயை விட்டு வம்பில் மாட்டிக்கக்கூடாது, செய்ய முடியாத காரியத்தை செய்கிறேன்னு ஒத்துக்கக்கூடாது, படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது, குடும்பத்துக்கே செய்தாலும் கூட கணக்கு பார்க்காம ஒரு மாதிரி அவங்கள ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் சொல்லி காட்டினீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் ஒரு படையாகவே எதிரில் திரும்பிடுவாங்க. இப்படிப்பட்ட உட்குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிங்க. எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி வீசுகிற வார்த்தைகளை அறவே விட்டொழியுங்க. இந்த 138 நாட்களும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் இன்னைக்கு பேச மாட்டேன், இன்னைக்கு பேச மாட்டேன்னு உங்கள் கையிலேயே நீங்கள் சத்தியம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப சிறப்பை கொடுக்கும். இதே போல மீனத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம். 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், தரித்திரங்கள், குறைகள், குற்றங்கள் இதெல்லாம் களையப்படும். குறைகள், சுமைகள் குறைக்கப்படும். எங்கேயோ ஏதோ ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வரும். நீங்கள் செய்கின்ற தொழில்களிலே ஒரு மேம்பட்ட முன்னேற்றங்களும் நம்பிக்கையும் பிறக்கும். எதிரிகளை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் இது ஒரு சரியான நேரமாக இருக்கும். இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இப்படிங்கிற சகலமும் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் உண்டு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் தந்தையின் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வயிற்று கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், இந்த மாதிரி யூரின் ட்ராக், மோஷன் ட்ராக்கில் பிரச்சனைகள் வருவது, இதெல்லாம் கூட கொஞ்சம் மருத்துவ செலவுகளுக்கு உட்பட்டதாக இருக்கும். இது எல்லாமே ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 138 நாட்களுக்கு மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டு கொஞ்சம் அளவாக பேசி அளவாக செஞ்சு ஒரு ஈகை மனப்பான்மையோட, தாராள மனப்பான்மையோடு வாழ கற்றுக்கொண்டீர்களானால் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வக்கரச்சனி மிகப்பெரிய துன்பத்தையோ துயரத்தையோ கொடுக்க மாட்டார். ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நேர்களே, இதுவரை வக்கரச்சனி என்ன செய்யும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை 12 ராசிகள் வாரியாக பார்த்தோம். இதே போல நல்லதொரு செய்தியோடு மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.